அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பாடம் 31ல உள்ள பயிற்சிகளுக்கு விடைகளை பார்க்க போறோம். இந்த பயிற்சிகள் ஏற்கனவே நாம இந்த பயிற்சியை எழுதி போடும்போதே உங்களுக்கு சொன்னோம். இதுல என்னெல்லாம் கவனிக்கணும் நீங்க ஹிந்தியில் எழுதும் போதுங்கிறத நம்ம சொன்னோம். அதை நீங்க ஓரளவுக்கு மனதில் பதிய வச்சு அதுபடி எழுதி பார்த்துருப்பீங்க. இப்போ நாம இந்த பயிற்சிக்கான விடைகளை பார்க்கலாம். நான் சொல்லத்தான் போறேன். அதை நீ எழுதுறத சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சக்தி இடம். இடம் கே பாஸ். சக்தி கிட்ட, சக்தி இடம், சக்தி கிட்ட. அப்போ சக்தி கே பாஸ். சக்தி அப்புறம் கே அப்புறம் பாஸ். சக்தி கே பாஸ் 5 रुपये. ரூபயே ரூபியே ரூபியேங்கிறது ரூபயேன்னு இருக்கும். ரூபியேன்னு நம்ம சொல்லணும். சக்தி கே பாஸ் 5 रुपये है. என்னிடம் நான் மே அப்புறம் இடம் கே பாஸ். அப்போ மே கூட கே சேர்ந்து என்ன வரும்? மேரேன்னு மாறும். மேரே பாஸ் குச் நகி. நத்திங் ஒன்றுமில்லை. குச் நகி. அப்போ ஒன்னாவது பயிற்சிக்கான விடை சக்தி கே பாஸ் 5 रुपये है. மேரே பாஸ் குச் நகி. என்னிடம் ஒன்றும் இல்லை. எழுதியிருக்கீங்களா? சரியா இருக்கா பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது பயிற்சி போகிறோம். பாபு தம்பியை போல் இல்லை. பாபு ஒரு நேம். பாபு தம்பிக்கு என்னது? சோட்டா பாய். போல் மாதிரி, அதுக்கு நம்ம படிச்சிருக்கோம் கீ தர. அப்போ பாபு சோட்டா பாய் கீ தர இல்லை. நகி. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அப்போ பாபு சோட்டா பாய் கீ தர நகி. நகி வந்தனால ஹே அப்படிங்கிறதுக்கு போடணும் கட்டாயம் இல்லை. போட வேண்டிய தேவையும் இல்லை. அப்போ பாபு சோட்டா பாய் கீ தர நகி. அவ்வளோதான். அடுத்த மூணாவது வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம். வீட்டிற்குள் யார் யார் இருக்கிறார்கள்? வீட்டுக்கு உள். வீட்டுக்கு உள்ளே. அப்போ வீடு கர். இக்கு உள்ளே. கே அந்தர். நம்ம சில வார்த்தைகளுக்கு முன்னோக்கூட்டி கே தான் வரும், சில வார்த்தைகளுக்கு முன்னாடி கீ தான் வரும்னு இந்த பாடத்தில் நம்ம படித்தோம். அப்போ பாருங்க, தம்பியை போலுங்கிறதுக்கு கீ தர. இங்க வீட்டிற்கு உள். இக்கு உள். கே அந்தர். அப்போ கர் கே அந்தர் யார் யார்? கோன் கோன் ஹே இருக்கிறார்கள். ஏன்னா நிறைய பேர் ப்ளூரல். அப்போ ஹேக்கு அப்புறம் புள்ளி வச்சு ஹே. அப்போ கர்கே அந்தர் கோன் கோன் ஹே. வீட்டுக்கு உள்ள யார் யார் இருக்கிறார்கள்? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். பாகிஸ்தானில் மக்கள் நம் பாரத மக்களைப் போல ஆனந்தமாக இல்லை. அப்போ பாகிஸ்தான் அப்புறம் இல்லு. பாகிஸ்தான்ங்கிறது ஒரு கண்ட்ரியோட நேம். நம்மை விட்டு பிரிந்து போன ஒரு நாடு. அங்கே இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி இருக்கும்னு படிச்சிடும். ஆனால் அங்கெல்லாம் 1.5 வருஷம் 1 வருஷம் ஒரு ஆட்சி தாக்கு பிடிக்கதே பெரிய விஷயம். உடனே இராணுவம் ஆட்சி வந்துடும். ஒருத்தரை கவுத்து ஒருத்தர் வருவார். அப்போ அங்கே உள்ள அரசாங்கமே நிம்மதி இல்லை, பிரதமரே நிம்மதி இல்லை, அதிகாரிகளே நிம்மதி இல்லை. அங்கே பூரா பலம் பொருந்தியது இராணுவம் தான். அதனால் இந்த வார்த்தை அதுக்கு ரொம்ப பொருந்தும். பாகிஸ்தானில், பாகிஸ்தான் மே, இல்லுக்கு மே, பாகிஸ்தான் மே லோக் மக்கள், லோக் நம் பாரத மக்களை போல, நம்முடைய பாரத மக்களை போல. அப்போ ஹம் பிளஸ் இந்த இடத்துல ஹம் பாரத் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஹமாரே பாரத் கே லோகோங் கீ தர. பாருங்க, ஹமாரே நம்முடைய, நமது, பாரத் கே லோகோங் கீ தர பாரத மக்களை போல், பாரதத்தின் மக்களை போல். அந்த இன்னுங்கிறது நம்ம தமிழ் மொழியில சேர்க்க மாட்டோம். பாரதத்தின் மக்களை போலன்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்தியாக்கம் பண்ணும்பொழுது ஹமாரே பாரத் கே லோகோங் மக்களை,
நம்ம சொல்லியிருக்கோம் பின்னால வேற்றுமை உருபு அந்த மாதிரி வந்தா அந்த ப்ளூரல்ல ஓங்க மாத்திரை சேர்க்கணும்னு பிடிச்சிருக்கோம். அப்போ லோகு மக்கள், லோகோம், லோகே, லோகுக்கு ப்ளூரல் சிங்குலர் எல்லாமே லோகு சொல்லிக்கலாம். அப்போ மக்களை போலேன்னு வந்ததுனால ஓங்க மாத்திரை அந்த ப்ளூரலுக்கு பின்னால அதுக்கு சேர்க்கிற மாதிரி நாம செய்யணும். ஹமாரே பாரத் கே லோகோं की तरह போல மாதிரி நம்ம இங்கே படிச்சோம். தம்பியை போல की तरह. அப்போ हमारे भारत के लोगों की तरह कुछ नहीं, குஷ் சந்தோஷம் மகிழ்ச்சி, कुछ नहीं. அப்போ முழு வாக்கியத்தை பார்க்கலாம். पाकिस्तान में लोग हमारे भारत के लोगों की तरह कुछ नहीं. இதுதான் இந்த வாக்கியத்தோட ஹிந்தி ஆக்கம். அடுத்த வாக்கியம் போலாம். கிருஷ்ணனும் ஸ்ரீராமரை போல் பெரிய மகான். அவங்களாம் அவதார புருஷர்கள். அப்போ கிருஷ்ண உம்முன்னு ஒன்று சேர்ந்துருக்கு, பின்னால ராமர் ஸ்ரீராமர் வந்திருக்கு. அப்போ கிருஷ்ணனும் கூட, கிருஷ்ணனுங்கிறது அந்த கூடங்கிற மீனிங்ல வருது. அப்போ கிருஷ்ண பி அடிவயிறு பா, பாரதம் அந்த பா, கிருஷ்ண பி ஸ்ரீராம் கீ தர, ராமரை போல் போல மாதிரி, ஸ்ரீராம் की तरह बड़े महान हैं. कृष्ण भी श्री राम की तरह, आई पोल की तरह बड़े महान हैं. ஒரு हैं போடணும். மகான், மகான்ங்கிறது ஹிந்தியிலும் மகான் தான். அப்போ 5வது சென்டென்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த சென்டென்ஸ் 6வது சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் அந்த பக்கம் இல்லை, எந்த பக்கம் உள்ளான். அவன் அந்த பக்கம் இல்லை, இங்க இருக்கான் அப்படி நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம்ல, அதுதான் இது. அவன் வ உஸ் ஓர் நகி, அந்த பக்கம், அந்த சைடு, அந்த பக்கம். உஸ் ஓர், ஓர்னா புறம் பக்கம் நம்ம படிச்சோமா. அப்போ உஸ் ஓர் நகி, இஸ் ஓர் ஹே, இந்த பக்கம் இருக்கான், இங்க இருக்கான். யஹா ஹேன்னா இங்க இருக்கான், இந்த பக்கம்ங்கிறதுனால இஸ் ஓர் ஹே. वह उस ओर नहीं, कमा इस ओर है. அது என்ன சார் உஸ் ஓர் நகி இஸ் ஓர் நகினா, அது ஒரு வாக்கியத்தில் அப்படி வருது. அப்போ வஹா நகி யஹா ஹே அப்படின்னு சொல்லலாம். அங்கே இல்லை, இங்கே இருக்கான் பேச்சு வழக்கில். உங்களுக்கு எழுதுறதுக்காக அந்த ஓருங்கிறத பயன்படுத்துறதுக்காக நாம் இந்த ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி பார்த்துருக்கோம். அப்போ வே உஸ் ஓர் நகி இஸ் ஓர் ஹே, இது நம்ம பேச்சு வழக்கு சொல்லும்போது வஹா நகி யஹா ஹே, அவன் அவங்க அங்கே இல்லை, இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 7வது வாக்கியத்தை பார்க்கலாம். குழந்தைகள் மைதானத்தில் பந்து விளையாடுகிறார்கள். குழந்தைகள் மைதானத்தில் பந்து விளையாடுகிறார்கள். குழந்தைகள் பச்சே, பச்சே அவ்வளவுதான், குழந்தைகள் முடிஞ்சு வச்சு. மைதான் மே, இல்லுக்கு வந்து என்ன அர்த்தம் போடுவோம் நம்ம, மே போடுவோம். அப்போ மைதான் மே பச்சே, மைதான் மே, பந்துக்கு என்னது கேந்து. விளையாடுகிறார்கள் ஒரு வெர்பு இருக்கு, ஹெரார்கள்ங்கிற பிரசன்ட் டென்ஸ்ல ப்ளூரல்ல இருக்கு. அப்போ கேல் அது கூட என்ன சேர்க்கணும், பிரசன்ட் டென்ஸுக்கு ப்ளூரலுக்கு தே சேர்க்கணும், ஏன்னா நிறைய பேர். அப்போ கேல்தே हैं, बच्चे मैदान में गेंद खेलते हैं, மைதானத்தில் பந்து விளையாடுகிறார்கள். அடுத்தது பாருங்க, 8வது பயிற்சியில பார்க்கலாம். நானும் செல்வனுடன் அங்கு போகிறேன், அங்கு செல்கிறேன். நான் பிளஸ் மே பிளஸ் உம்முக்கு என்னது பி, மேபி, நானும், நான் கூட, அதுவும் சேம் தான், நானும் அல்லது நானும் கூட. செல்வன் உடன், உடனுக்கு என்னது வித், கேசாத், கேசாத். அப்போ மேபி செல்வன் கே சாத், அங்கே, வஹா, அங்கு, அங்கே எல்லாம் ஒண்ணுதான். வஹா போகிறேன், நான் வந்திருக்கு. அப்போ போகிறேனுக்கு என்ன போடணும், ஜா. அது கூட ப்ரெசன்ட் டென்ஸை காமிக்கணும், சிங்குலரை காமிக்கணும். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஹிரேன். அப்போ இந்த இதை இங்க நாம பயன்படுத்தி பார்க்கணும். ஜா தா ஹூ, மே வந்தா ஹூ வரும், முடிச்சிருக்கோமா. அப்போ
मैं भी செல்வன் के साथ वहां जाता हूं. இதே இது ஒரு பெண்பாலா இருந்தா நானும் செல்வனுடன் அங்கு செல்கிறேன். मैं भी செல்வன் के साथ वहां जाती हूं. அவ்வளவுதான். பெண்பால்னா ஜா தாக்கு பதிலா ஜாதி ஹூ அவ்வளவுதான். ஹூ அதெல்லாம் மாற்றம் இல்லை. அப்போ मैं भी செல்வன் के साथ இந்த உடனுக்கு के साथ. அப்போ मैं भी செல்வன் के साथ वहां जाता हूं. उधर जाता हूं சொல்லலாமா? சொல்லலாம், தப்பு இல்லை. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 9. உள்ளே நல்ல பாடல் கேட்கிறது. உள்ளே, அந்த, உள்ளே, பீத்தர் ஒரு வேர்டு இருக்கு, அது கூட சொல்லலாம். உள்ளே அந்தர், நம்ம படிச்ச வேர்டு அந்தர். நல்ல பாடல், அச்சே கானே, நல்ல பாடல், அச்சே கானே கேட்கிறது. சுன்தே ஹேன், சுன்தே ஹேன். அச்சே பாடல், அச்சே நல்லன்னு போட்டிருக்கோம். அப்போ ப்ளூரல்ல தான் போட்டிருக்கோம் அச்சேங்கிறது. அப்போ கானே அதையும் ப்ளூரல்ல காமிச்சிருக்கோம். அப்போ சுன்தே ஹேங்கிறது ப்ளூரல்லே காமிச்சிருக்கோம். அப்போ அந்த அச்சே கானே சுன்தே ஹே. அடுத்ததாக 9th வேர்ட். என்னை போல் அவனும் நல்ல முறையில் உழைக்கிறான். என்ன மாதிரி, என்ன போல. அப்ப என்ன சொல்லணும்? மேரி தர, நம்ம படிச்சிருக்கோம் கீ தரன்னு போடணும். ஐ போல், மாதிரி. அப்போ போல மாதிரிக்கு கீ தர, தனியா தரன்னு வராது, கீ தர தான் போடணும். அப்போ மே கூட கீ சேர்ந்தா நம்ம படிச்சிருக்கோம் மே பிளஸ் கா மேரா, மே பிளஸ் கே மேரே, மே பிளஸ் கி மேரி. அப்போ மேரி தர. சார், ஆணுக்கு ஆண்பால் பெண்பால் இதுல கிடையாது, போல வந்ததுனால இந்த மே கூட நீங்க கீ தான் சேர்த்து மேரிங்கிற அந்த மீனிங்ல தான் வரும். மேரி தர. சார், நான் ஆண் இல்லை, அப்போ மேரா தர சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா போலங்கிறது கீ தர தான், மே கூட கீ சேர்ந்து ஆகணும். அப்போ மே பிளஸ் கீ மெரி, மெரி தர. சார், ஒரு பெண்ணு சொன்னாலும் பெண்ணு சொன்னாலும் ஆணு சொன்னாலும் யாரு சொன்னாலும் எல்லாத்துக்கும் மெரி தர தான். சார், இப்போ ப்ளூரல் எங்களை போல், அப்போ ஹமாரி தர தான் வரும், ஹமாரே தரலாம் வராது, ஹமாரி தர தான் வரும். எப்படி? ஹம் பிளஸ் கீ தர, கீ ஹம் கூட சேர்ந்து என்ன நடக்கும்? ஹமாரி. அதான். அப்போ என்னை போல் மெரி தர அவனும் வேபி, அடிவருப்பா கூட அவனும் வேபி நல்ல முறையில். இந்த நல்ல முறையிலுக்கு அச்சி தரங்கிற ஒரு இடம் சொல்லலாம். அச்சி தர பாருங்க, அச்சா தரன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முறையிலுக்கு என்னது கீ தரன்னு பிடிச்சிருக்கோம். அப்போ அச்சா கூட கீ சேரும்போது அச்சி அந்த மாதிரி மாத்திரணும். அச்சி தர. சார், அச்சி தரதுக்கு மேல வேற கூபு, சிறப்பா, ரொம்ப சிறந்த முறையில் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். கூபு அப்படின்னு சொல்லலாம். காற்று விட்டு கா, கூபு, பா தொண்டை சவுண்டு பா, கூபு. மேரி தர வேபி அச்சி தர உழைக்கிறான், வேலை செய்கிறான், உழைக்கிறான். எந்த வேர்டுனாலும் பயன்படுத்தலாம். காம் கர்த்தா ஹை சொல்லலாம். மேரி தர வேபி அச்சி தர காம் கர்த்தா ஹை சொல்லலாம். மேரி தர வேபி खूब मेहनत करता है சொல்லலாம். मेहनत, मेहनतனாலும் ஹார்ட் ஒர்க், பரிசிரம் करता है சொல்லலாம். அப்போ காம் करता है சொல்லலாம், मेहनत करता है சொல்லலாம், परिश्रम करता है சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். அப்போ मेहनत करता है, काम करता है, परिश्रम करता है, எல்லா கூட கர்த்தா சேர்த்து ஆகணும். வெறும் பரிசிரம்தா ஹே மெஹனத்தான்னு வராது. மெஹனத்து கூட சில வார்த்தைகள் தனியாக, இப்போ குஷ்ன்னு இருக்கு, குஸ்தாக எல்லாம் வராது, குஷ் ஹொத்தாஹன்னு வரும். அப்போ அதெல்லாம் மைண்டில் அப்படியே நம்ம பதிய வச்சுக்கணும். அப்போ இந்த 10 சென்டென்ஸையும் உங்களை எழுத சொல்லியிருக்கோம். இந்த 10 வாக்கியத்தையும் நீங்கள் எழுதியிருக்கதை நம்ம சொன்னதை வச்சு நீங்கள் இப்போ சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக தான் சொன்னோம். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோம். தெனாலிராமன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த கதையை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். தெனாலிராமன் விஜயநகர பேரரசர், அவங்க அமைச்சரவையில் உள்ள மந்திரி. விஜயநகர பேரரசருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மந்திரி தெனாலிராமன். ஒரு
விஜயநகரத்துக்கு அருகில் உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டுல ஒரு ஒரு ஏமாத்து பேர்வழி ஒருத்தன் இருந்தார். அந்த மக்களெல்லாம் ஏமாத்தி, தான் எல்லா சிறப்பு திறமைகளெல்லாம் பொருந்தியவன்னு சொல்லி ஏமாத்தி, ஏமாத்தி நெறைய மக்கள்ட்ட நெறைய பணங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தார். ஆனா அது பல நாள் திருடன் ஒரு நாள் ஆப்பிடுவான்னு சொல்ற மாரிக்கு, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இவன் வந்து ஏமாத்துறான் அப்படின்னு. அப்போ அங்க உள்ள நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து அவன துரத்தி அடிச்சு விரட்டி, "போடுறா நீ எல்லாம் பொய், சொல்லியதெல்லாம் பொய், செய்ததெல்லாம் பொய்" அப்படின்னு விரட்டி விட்டாங்க. அவர் அப்படியே நடந்து அந்த நாட்டை விட்டு துரத்துனால அப்படியே நடந்து பக்கத்து நாடான விஜயநகரத்துக்கு வந்துட்டார். அப்படியே வந்தவர் ஒரு வீட்டு திண்ணையில அப்படியே ரொம்ப டயர்டாகி பசி சோர்வு தூங்கிட்டார். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு ஒரு சலவை தொழிலாளி. அவருக்கு பிறவியிலே முதுகுல கூணி இருக்கும். அவர் தன்னுடைய தொழிலான துணிகளெல்லாம் துவைக்கக்கூடிய அந்த துணிகள் எல்லா வீடுகள்லேருந்து துணிகள்லாம் வாங்கிட்டு வந்து மூட்டையை கட்டிட்டு அப்படியே வராரு. வந்து பார்க்காரு, தன்னுடைய வீட்டு திண்ணையில ஒருத்தர் படுத்து கிடக்கார். இவரை பார்க்கும்போது தாடி மீசை எல்லாம் வச்சு ஏதோ பெரிய ஞானி மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த சலவை தொழிலாளிக்கு. அவர் நினச்சிக்கிட்டார், ஓ இது ஏதோ ஒரு பெரிய ஞானி போலே அப்படின்னு நினச்சிக்கிட்டார். அப்போ அப்படி பெரிய ஞானி வந்து நம்ம வீட்டில் படுத்திருக்காரு. சரி என்ன ஏதோ தெரியல. அவர் எந்திரிக்கட்டும். அவர் எழுப்ப வேண்டாம். அவர் எப்போ சோர்வெல்லாம் நீங்கி எந்திரிக்காரோ அப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே பக்கத்திலே ரொம்ப பயபக்தியோடு இருக்கார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த அந்த நாட்டிலேருந்து துரத்தி சோர்வு மிகுதியால் வந்து படுத்து தூங்குனவர் இப்படி முழிச்சு பார்க்காரு. முழிச்சு பார்த்துட்டு, என்னப்பா இதான் உன் வீடா அப்படின்னு கேட்காரு. ஆமாம் இதான் என் வீடு ஐயா. அவன் அப்படி ரொம்ப பயபக்தியோடு சொன்னோன்னே இவனு புரிஞ்சுக்கிட்டான். ஓ இவன் நம்மளை ஏதோ ஒரு பெரிய ஆளு நினச்சிக்கிட்டான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வேஷம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா? எல்லா திறமைகளும் தெரியும் எனக்கு. எல்லா நோய்களையும் குணப்படுத்துவேன். என்ற அவ்வளவு திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த சலவை தொழிலாளி அதை நம்பி அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து துணிமணிலாம் கொடுத்து அவரை உபசரித்து இருக்காங்க. அப்போ அவர் வந்து பெரிய எல்லா திறமைகள் இருக்குது, நோயெல்லாம் குணப்படுத்துவாருங்கிற மாதிரி வெளியே பிரபலமாகி 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 பேர் வாங்கி மன்னர் அங்கே உள்ள ராஜகுரு அவர் வரைக்கும் போய் அவரும் இவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ராஜகுரு வந்து மன்னர்கிட்டையும் சொல்லிட்டார், இவன் வந்து ரொம்ப திறமசாலி, நிறைய நோய்களெல்லாம் தீர்க்கக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் தெனாலிராமன் அவர்களுக்கு இவர் மேலே ஒரு சந்தேகம். இவர் யாருக்கெல்லாம் மருந்து கொடுத்தாரு என்ன பார்த்தாரு அதெல்லாம் அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி பார்க்காரு. அவங்களெல்லாம் அந்த நோய் குணமான மாதிரி தெரியல. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கெல்லாம் மூளையில் ஏதோ ஒரு பாதிப்பாகி ஏதோ பித்து பிடிச்சவங்க பைத்தியக்கார மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறத இவர் கண்டுபிடிச்சார். அப்போ இவர் உண்மையான திறமைசாலி இல்லை, உண்மையான மருந்து தெரிஞ்சு வைத்தியம் செய்யக்கூடிய ஆள் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சார். ஆனால் இதை வந்து மன்னர்கிட்டையோ ராஜகுருட்டையோ சொன்னால் அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. அப்போ இவர் என்ன செஞ்சார், இந்த ஆளை எப்படியாவது நம்ம நம்ம நாட்டை விட்டே விரட்டலாம், இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய தண்டனை கொடுக்கலாம். அப்போ கண்டிப்பாக இவரை வந்து இருக்க விட்டாச்சுன்னா இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் நிறைய இடைஞ்சல், வார்டில் போலி மருந்தை கொடுத்து கொடுத்து மக்களை இன்னும் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவான், மக்கள் இன்னும் நிறைய பைத்தியக்காரங்களாகிடுவான்னு நினச்சி என்ன செஞ்சார், ஒரு அவனால் மருந்து கொடுத்து பைத்தியமாக ஆன ஒருத்தன்ட்ட போய் அவனை கூட்டு போய், இவன் தான் உனக்கு மருந்து கொடுத்தவன், இவனால தான் நீ இந்த மாதிரி ஆன அப்படின்னு அந்த பைத்தியம் பிடிச்சவன் ஏதோ தனக்கு ரொம்ப கொடுமை செஞ்சவன் இவன் தான் நினச்சி அவனை கொன்னுட்டான். அவனை கொன்ன உடனே ராஜகுருவுக்கு இது தெரிஞ்சு ஒரு நல்ல மருத்துவரை தெனாலிராமன் ஆளை வச்சு கொன்னுட்டாரு அப்படின்னு ராஜாட்ட போய் சொன்னோடனே ராஜாவுக்கும் கோபம், ஓ ஒரு நல்ல வைத்தியரை இவர் கொன்னுட்டாரு அப்படின்னோடனே ராஜா உடனே ஒரு தீர்ப்பு கொடுக்காரு. தெனாலிராமனை கழுத்தளவு மண்ணில் புதைக்க வச்சு யானை காலை வச்சு அவன் தலையை எட்டி மிதிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. அரண்மனையில் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தானே சேவகர் கேட்பாங்க. அப்போ அரண்மனையை சொன்ன உடனே சேவர்கள் தெனாலிராமனை கூட்டு போய் நல்ல குழி தோண்டி அதுக்குள்ளே நிப்பாட்டிட்டு கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு தலை மட்டும் வெளியே தெரியுற மாதிரி வச்சுட்டாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தண்டனை இருந்திருக்கு.
போய் யானையை கூட்டு வர போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆன உடனே யானை கூட்டு போனவங்க காவலாளிகள் வரல. அப்போ கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிட்டு அந்த வழியா நம்ம சலவை தொழிலாளி அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் கூன் விழுந்திருக்கலாம். அவர் அப்படியே வரும்போது இருட்டுல தெரியாம தெனாலிராமன் தலை தட்டி பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்த உடனே இப்படி பார்க்காரு, யாரோ ஒருத்தர் தலை மட்டும் தெரியுதே. தெனாலிராமனுக்கு அந்த சலவை தொழிலாளி தெரியும். ஏன்னா இந்த சலவை தொழிலாளி சேர்ந்து தான் அந்த மருத்துவர்னு சொல்லி அவங்க மருந்தெல்லாம் கொடுக்க வச்சது. இதுல இவனுக்கும் பங்கு இருக்கு. அப்ப இவனுக்கும் ஏதாவது நம்ம தண்டனை கொடுத்துதான் தீரணும்னு சொல்லிட்டு அந்த பிறவியிலே கூன் விழுந்த அந்த சலவை தொழிலாளி சொல்றாரு, எப்பா நான் வந்து ஒரு வைத்தியர்கிட்ட சொன்னேன், எனக்கு இப்போ வந்து இதுக்கு உள்ள சிகிச்சை தான் நடந்துட்டு இருக்கு. காலையில என்னைய நல்லா பள்ளம் தோண்டி அதில் வச்சிருக்காங்க. அந்த சாயங்காலம் ஆன உடனே என்னுடைய கூணு சரியாயிரும். நானும் பிறவியிலே கூணு தான். இந்த கூண் சரியாயிரும்னு சொல்லிட்டாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் மருத்துவர் வரல. வேணா என்னை தோண்டி எடுத்து பாரேன், நான் அந்த எனக்கு கூணு போயிட்டான்னு பார்க்கணும். கொஞ்சம் ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சலவை தொழிலாளிக்கும் கூன் இருக்கா? ஓஹோ! அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். அப்ப நம்மளும் பார்ப்போமே, அவருக்கு சரியாயிட்டுனா பார்ப்போமே. அப்படி சரியாயிட்டுனா நம்மளும் அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கலாமே. அப்ப அந்த மருத்துவத்த நமக்கும் பார்ப்போம்னு அவன் ஆசையில தோண்டி தெனாலிராமன வெளிய எடுத்து விட்டோனே, தெனாலிராமன் வந்து ஏற்கனவே கூன் கிடையாதே. ஆனா தெனாலிராமன் எப்படி செய்தாரு? எனக்கு கூன்லாம் போயிட்டு நான் நல்ல நல்ல மருத்துவர்ல கிளியர் ஆயிட்டேன். எனக்கு நல்ல சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப துள்ளி குதிக்காரு. இத பார்த்த உடனே அந்த சலவை தொழிலாளி பிறவியிலே குணம்லா, அவருக்கும் ஒரு ஆசை வருது. அப்போ தெனாலிராமன் சொல்றாரு, நானும் பிறவியிலே இப்படிதான் கூன் விழுந்திருக்கேன். அப்போ நீ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே, உனக்கும் இந்த மருத்துவ சிகிச்சை செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னோடனே அவனுக்கு ஆசை. ஆஹா, இவருக்கே கூன் சரியாயிட்டு அப்ப நமக்கு ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பள்ளத்துல தோண்டி அந்த சலவை தொழிலாளியை உள்ள இறக்கி கழுத்தளவு மண்ணை போட்டு மூடிட்டு தெனாலிராமன் போயிடுவார். போன பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு இருட்டாயிடுச்சா, காவலர்கள்லாம் யானையை கூட்டிட்டு வராங்க. அங்க தலை மட்டும் தெரியுது, யாருன்னு தெரியல. யானையை வச்சு அந்த தலையை திணிச்சு அவனுக்கு தண்டனை நிறைவேற்றியாச்சு. அங்க என்ன தெனாலிராமன் ஆனா உயிரோட இருக்காரு. இறந்தது யாரு? தண்டனை பெற்றது யாரு? அந்த சலவை தொழிலாளி. ஏன்னா அவரும் அந்த ஞானி மாதிரி வேஷம் போட்ட ஆள்கிட்ட மருந்து வர மாதிரி வேஷம் போட்ட ஆளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருடைய தலைப்பயிற்சி அவரே இறந்து விட்டார். தெனாலிராமன் என்னன்னு சொல்றாரு, அரசவையில் இருக்கக்கூடிய சில காவலாளிகள் இவருக்கும் கொஞ்சம் விசுவாசமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி தெனாலிராமன் இறந்து போயிட்டார். ஆனா தெனாலிராமன் இறந்ததுக்கு அவரு எதனால கொன்னாங்க? இந்த மாதிரி ஒரு நல்ல மருத்துவரை வந்து தெனாலிராமன் ஆளை தூண்டி கொலை செய்ய வச்சுட்டாருன்னு சொல்லி தானே. ஆனா அவர் உண்மையான மருத்துவர் இல்லை. அவர் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா, எவ்வளோ கஷ்டப்படுறவங்க எவ்வளோலாம் வித்து பிடிச்சி வைத்தியம் அலைஞ்சு ரோட்டில் லாந்துதாங்கங்கிறது எல்லாம் சொல்லி இதை நைஸாக மன்னர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க. மன்னரும் அந்த ஆட்களெல்லாம் பார்க்கும்போது ஆமாம், அந்த அவர் யாரெல்லாம் மருந்து கொடுத்தாரோ அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த மருத்துவர்களும் குணம்லாம் செய்யலை. அப்போ அது வந்து உண்மையிலே போலியான ஒரு ஆள் தான் அப்படின்னோடனே, ஐயையோ, ஒரு நல்ல தெனாலிராமன்கிற ஒரு மந்திரி, ஒரு திறமைசாலி, எதற்கும் நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனை நம்ம அநியாயமாக கொன்னுட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படும் போது தெனாலிராமன் அரசவை முன்னாடி வந்து நிற்கார். அப்போ ஆச்சரியப்படுதாங்க, என்ன ஆச்சு? இந்த மாதிரி அவன் வந்தது ஒரு ஞானி கிடையாது, மருத்துவரும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்ககிட்ட செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு செஞ்சது யாரு? அந்த சலவை தொழிலாளியும் ராஜகுருவும். அப்படின்னோடனே அப்போ நம்ம என்ன செய்யலாம்? சரி, சலவை தொழிலாளி செஞ்சிட்டாரு. ஆனால் அவங்க குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அதனால் நம்ம அரச சபை சார்பாக அந்த குடும்பத்துக்கு அவங்களுடைய வாழ்நாளில் கஷ்டப்படாமல் வாழ்வதற்கு ஏதாவது நாம் உதவி செய்யணும்னு சொல்லி தெனாலிராமன் கேட்கார். அப்போ தெனாலிராமனுடைய கருத்தை ஏற்று ராஜா என்ன செய்கிறார்? அந்த சலவை தொழிலாளி குடும்பத்துக்கு மாதம் மாதம் என்ன செலவுகளுக்கு படி உண்டோ அதை கொடுக்காரு. அப்போ ஒரு இரக்க குணமும் தெனாலிராமன் இருக்கிறத கண்டு நம்ம விஜயநகர பேரரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போது யார் குற்றம் ஏமாற்றாங்களோ அவங்களுக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுத்தாரு நம்ம தெனாலிராமன். அதே சமயத்தில் அவங்க குடும்பம் அவதால் கஷ்டப்படக்கூடாது, அந்த குடும்பத்துக்கு நல்வாழ்வுக்கும் வழி பண்ணி விட்டார். ஒரு நல்ல இந்த கதையை நம்ம குழந்தைகள் ஆர்வமாக கேட்டாங்க. நன்றி.